ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், 100 டே சேலஞ்சில் இன்றைக்கி 24வது நாளில் இருக்கோம். அனைவருக்கும் காலை வணக்கம். காலையில் எழுந்திரிச்சு ப்ரெஷ் பண்ணோம். ஏன்னா ஹைஜீன் ரொம்ப முக்கியம். காலேஜில் செல்லு அலோடு கிடையாது, அதனால் ரூம்லேயே வச்சுட்டு போயிடுவோம். இன்றைக்கி என்னன்னு தெரியல, ஆன்லைன் டெஸ்ட்டுங்கிறதுனால செல்லு எடுத்துகிட்டு வர சொல்லியிருந்தாங்க. சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒன்றும் பண்ண முடியாதுடா, இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. சரின்ட்டு செல்லு எடுத்துகிட்டு நானும் கிளம்பிட்டேன். சாயங்காலம் பார்க்கலாம். நண்பர்களே, மதிய உணவு எப்போதும் சமைச்சு வச்சுட்டு தான் போவோம் ரூமில். இன்றைக்கி லேட்டாக கிளம்புனதுனால சமைக்காமல் போயிட்டேன். அதனால் மதிய உணவு நானும் லூஃபி நண்பரும் கடையில் சாப்பிட்லான்னு வந்துட்டோம். நண்பர்களே, காலேஜ் இன்றைக்கி கொஞ்சம் போராக தான் போயிருந்தது. ஏன்னா காலைல செல்லு எடுத்துகிட்டு போயிருந்தேன். ஏன்னா இன்றைக்கி டெஸ்ட் எழுதானா நாளைக்கு எழுதலான்னு சொல்லிட்டாங்க. என்ன நடந்துச்சு? நீ ஏன் இப்படி ஆடி போய் அசந்து போய் நின்றுக்கு இருக்க? அதனால் செல்லை சப்மிட் பண்ணிட்டேன். அப்போ தான் நம்ம லூஃபி நண்பர் ஃபோன் அடித்து முடி வெட்டி ஒன்றும் வாடான்னா. சரின்ட்டு நானும் கிளம்பிட்டேன். அப்போ தான் நம்ம சீனியர் அண்ணனும் வரனாரு. சரின்ட்டு நாங்களும் போய்ட்டு முடி வெட்ட தொடங்கிட்டோம். ஃபஸ்ட்டு கொஞ்சம் நேரம் நல்லா தான் போயிருந்தது. அப்புறம் சீனியர் அண்ணன் வாங்கி கொடுறா, நான் வெட்டுறேன்னு சொல்லி மிஷினை வாங்கி என்ன நினச்சாருன்னு தெரில, டக்குன்னு 0ல் போட்டு விட்டாரு. நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம்? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது? அப்புறம் அவர்கிட்ட போயிட்டு கேட்டான், இதுக்கு முன்னாடி முடி வெட்டியிருக்கியா நான்? அப்போ தான் சொல்லியிருந்தாரு, அவர் இப்போ தான் முதல்ல முடி வெட்ட கற்றுக்கிட்டேன். ரொம்ப ரொம்ப டீப்பான கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு அண்ணா சொன்னார். சரின்ட்டு ரூமுக்கு வந்து இரவு உணவு என்ன சமைக்கலான்னு யோசித்தேன். டைம் ஆகிடுச்சு வேறு. சரின்ட்டு கடைக்கு போய்ட்டு சிம்பிளாக ஒரு 10 ரூபா தயிர் பாக்கெட்டை வாங்கிட்டு வந்து இரவு உணவு முடிச்சாச்சு நண்பர்களே. கன்சிஸ்டண்ட்டாக இருங்க, நாளைக்கு பார்க்கலாம்.